ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நேரம் கடந்துருச்சு. 9 மணி என்பதாக ஷெட்யூல் போட்டோம். ஆனா என்ன, குழந்தைகளுடைய சப்ஜெக்டே ரொம்ப கிட்டத்தட்ட 9 மணியை நெருங்கி விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நேரத்தையும் நொடிகளையும் நமக்கு பரக்கத்தானதாகவும் நினைவுகளுக்கு சிந்தனைகளுக்கு ஆக்கப்பூர்வமானதாகவும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இறுதியாக சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் குழந்தைகள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய பரிசளிப்பு நிகழ்வும் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளி மதரசா மாணவர்களாக சேர்ந்து நம்முடைய இமாமுக்கு ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் முதல்ல அவங்க எல்லாம் கொடுத்துக்கணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. விராஜ் சார் இங்கே வரவும். விராஜ் சார் வாங்க வாங்க வாங்க. மதரசா குழந்தைகளாக சேர்ந்து நமது பிலால் அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு அளிப்பார். அடுத்தபடியாக பள்ளி தலைவர் அவர்களும் முன்னாள் தலைவர்கள் அவர்களும் சேர்ந்து மௌலவி ஹாபில் காரி எஸ் ஜியாவுர் ரஹ்மான் நூரானி அவர்களுக்கு சால்வை नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर. அடுத்தபடியாக நமது பள்ளியின் தலைமை இமாம் அவர்களுக்கு நமது துறை தலைவர் அவர்களும் சிராபின் சார் அவர்களும் அடுத்தபடியாக நமது பள்ளி பிலால் அவர்களுக்கு நமது துணை செயலாளர் முகமது ரஃபீக் அவர்களும் செக்ரட்டரி சாஹிப் அவர்களும் சேர்ந்து नारे तकबीर तकबीर तकबीर. பள்ளி சார்பாக நமது செக்ரட்டரி அவர்கள் அன்பு பரிசு பிலால் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல பள்ளி இமாம் அவர்களுக்கு பரிசை தலைவர் அவர்கள் நான் நேரம் கடந்துருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பாராத நிகழ்வுகள்ல இங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த பசங்க இப்படி ஒரு ஆச்சரியத்தை தருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் குழந்தைகளுடைய இல்மிலையும் ஆபியத்திலையும் அவங்களுடைய உலக வாழ்க்கையிலையும் மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பெரும் பரக்கத்தை செய்தவர்கள் புரிவாரா.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு சந்தோஷமான செய்தி, கிட்டத்தட்ட ஒரு 30 மதரசாக்கள் கலந்து கொண்ட பேச்சு போட்டியினுடைய அந்த போட்டி நிகழ்வில் நமது பள்ளியினுடைய மாணவி ஆர் ரிஹா அஸ்மினா 3வது பரிசை, கிட்டத்தட்ட 3000 ரூபாய் பரிசை பெற்றிருக்கின்றார். வந்துட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுடைய ஆபியத்திலையும் இல்முடையும் அல்லாஹ் பரக்கத் செய்கிற புரிவாராக. ஜமாத்தார்கள் அனைவர்களும் அவர்களுக்காக வேண்டியும் அனைத்து பிள்ளைகளுக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். நமது பள்ளி மதரசாவில் தாலீமுல் இஸ்லாம் அரபி பாடசாலை என்று பெயரிடப்பட்ட இந்த பள்ளி மதரசா இங்கே ஆரம்பமாக துவக்கப்பட்டது 2000 துவக்கப்பட்ட பள்ளி மதரசா 2025 ஆண்டோடு தனது வெள்ளி விழாவை கண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரையிலும் இந்த மதரசா தொன்று தொடர அல்லாஹ் கிருபை செய்த புரிவானாக. வெள்ளி விழா ஆண்டில் குர்ஆன் முடித்தவர்கள் இந்த ஆண்டு முழுமையாக எங்களிடத்திலே குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள் 5 பிள்ளைகள். அவர்களை அழைக்கப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு. மரியாதைக்குரிய ஜன்னாப்பள்ளியினுடைய மோதனூர் ஜன்னாப்பள்ளியினுடைய இமாம் அவர்கள் இந்த 5 பிள்ளைகளுக்கும் துஆ செய்து இந்த சான்றிதழ்களை, இந்த ஷீல்டை வழங்குவார், கேடயத்தை வழங்குவார். முகமது ரிஃபத் அடுத்து சிஎம் தகியா தஸ்பீஹா, நரே தக்பீர், பரிசினையும் சொல்றோம். அடுத்தபடியாக என் அன்சல்னா குர்ஆனை முடித்தவர்கள், ஜக்கியா தஸ்பீஹாவும் என் அன்சல்னாவும் குர்ஆனை முடித்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அழிந்து வரக்கூடிய ஒரு கலை அரபு தமிழ்ல நிறைய கிதாபுகள் இருக்குது. ஆனா இன்னைக்கு அது தேவையா அப்படிங்கிறதுல நாம அதுல ஒரு அக்கறை இல்லாமல் போய் அந்த ஒரு கலையை அழிந்து கொண்டு வருகின்றது. ஆனால் நான் பிடிவாதமாக இருந்து 2 பேர்த்தையும் நான் போதி கொடுத்துருக்கேன். 2 பிள்ளைகளும் அரபு தமிழிலே அஹ்காமுல் முஸ்லிமீன் என்கின்ற அந்த கிதாபை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அதுல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா அகீதாவினுடைய அடிப்படை கல்வி, கொள்கையினுடைய அடிப்படை கல்வி. அதனை ஓதியவர்கள் கொள்கை தவற மாட்டார்கள், நிச்சயமாக கொள்கை தவற மாட்டார்கள். எல்லா பிள்ளைகளும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கையை முழுமையாக விளங்கி மௌத்து வரையிலும் அவர்கள் அஹ்லுஸ் சுன்னாவிலே வாழ்ந்து மரிப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக எஸ் முகமது உசைர் அப்பாஸ், அடுத்து சிஎம் முகமது ஜெயித். 5 பிள்ளைகள் குர்ஆனை முடித்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய வாழ்நாளோடு குர்ஆன் ஒன்றி போய்விட, குர்ஆனோடு அவர்களுடைய வாழ்நாள் ஒன்றி போய்விட அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேரமும் கடந்து கொண்டு இருக்கின்றது. பயான், பாட்டு, அதே போல பாங்கினுடைய போட்டிகள் என்பது பிள்ளைகளுடைய ஆர்வத்திற்காக வேண்டி வைக்கப்பட்டதுதான். அதிலே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுங்கிறதெல்லாம் இல்லை. எல்லோருக்கும் சமமான பரிசு தான். பேச்சு போட்டி சீனியர், ஜூனியர், அதே போல பயான், இதிலே 3 போட்டிகளில் மட்டும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு அப்படிங்கிற மதிப்பெண் இட்டு பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் மதரசாவினுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் பரிசு உண்டு. போட்டியிலே கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசு உண்டு. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு பரிசு. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஆறுதல் பரிசு பெற்ற அனைவர்களும் அந்த முதலிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி. அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் நல்ல மார்க் எடுத்திருக்கிறீங்க, சிறப்பான மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பயானிலே பயானில் முதல் பரிசை பெறக்கூடியவர் லமீரா பர்வீன்.
பார். இரண்டாவது பரிசு அரபி மாதிரியே வந்திருக்கக்கூடிய அந்த சுட்டி அரபிக்கு தான். முகமது சல்மான் அழகான முறையில சலாம் சொல்வதனுடைய ஒழுக்கத்தை பத்தி நமக்கு சொன்னதோடு மட்டும் இல்லாம பார்த்தாலே சலாம் சொல்லக்கூடிய தோற்றத்துலதான் இப்போ வந்து நிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது பரிசு சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்ற தலைப்பின் கீழ் அழகான முறையில் தன் மழலை மொழியில் உரையாற்றிய அமீரா பர்வீஸ், அமீரா மரியம் அவர்களுக்கு. அது பேச்சு போட்டி ஜூனியர் பிரிவு, பேச்சு போட்டி ஜூனியர் பிரிவில் மூன்றாவது பரிசு எம் முகமது யூனுஸ் பர்வேஸ் அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய செயலாளர் அவர்கள் கேடயம் வழங்கி பரிசு வழங்குவார். நாரே தக்பீர், தக்பீர் சொல்லலாமே. தக்பீர் சொல்றதுங்கிறது ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். நாரே தக்பீர். இரண்டாம் பரிசு என் லிபாஹாதியா, பேச்சு போட்டி ஜூனியர் பிரிவில் பரிசு பெற்றிருக்கின்றார். நாரே தக்பீர். மூன்றாவது பரிசு முதல் பரிசு சிஎம் முகமது ஜெயித் முதல் பரிசை பெறுகின்றார். நாரே தக்பீர். அடுத்து ஷிஹாபுதீன் ஆஜியார் அவர்கள் இந்த பேச்சு போட்டியினுடைய சீனியர் பிரிவில் முதல் 3 பரிசுகளை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு பரிசினை வழங்குவார்கள். மூன்றாவது பரிசு என் ஆயிஷா சித்திகா. நாரே தக்பீர். இரண்டாம் பரிசு என் அன்சல். 2 பரிசு ஒரே வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த குடும்பத்துக்கு பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். 2 பேரும் அக்கா தங்கச்சி. இரண்டாம் பரிசு என் அன்சல்னா பரக்கத். நாரே தக்பீர். முதல் பரிசு பேச்சு போட்டி சீனியர் பிரிவில் முதல் பரிசு முகமது ரிஃபத். அல்ஹம்துலில்லாஹ். ரிஸ்வியாஜியாருடைய அரசன் சீக் அவர்களுடைய அடுத்த வாரிசு. நாரே தக்பீர். அடுத்தபடியாக நமது இந்த கல்வி ஆண்டில் பிள்ளைகளுக்கு குர்ஆன் முடித்ததோடு மட்டுமல்லாமல் நீங்க யாசீனை மனப்பாடம் பண்ணியே ஆகணும்னு நான் நிர்பந்தம் பண்ணேன். ஆனா என்ன பரீட்சை அது இதுன்னு காரணங்களை சொல்லி நிறைய பிள்ளைகள் பாதி யாசீனு 2 ஐனு 3 ஐனு 3/4 யாசீனு நிப்பாட்டிட்டாங்க. கடைசியில இந்த ஒரு 10 நாள்ல முறுக்கி பிடிச்சதுல 2 பிள்ளைகள் முழுமையாக யாசீனை மனனம் செய்து ஒப்புவித்தார்கள். அதிலேயும் ஒரு பிள்ளை இன்னைக்கு மதியானதான் ஒப்புச்சு. இன்னைக்கு மதியானதான் ஒப்புச்சு, சொன்னாதான் பரிசு அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். யாசீனை குர்ஆனினுடைய இதயத்தை தங்களுடைய இதயத்தில் சுமக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் அவருடைய இதயத்தில் ஈமானுடைய வெளிச்சத்தை முழுமையாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். போட்டியில் 30 மதரசாக்கள் கலந்து கொண்ட போட்டியில் 3வது பரிசை நமது பள்ளி மதரசாவிற்கு வென்று வந்திருக்கின்றார் ரிஹாஸ் மினா. அப்படி உள்ளவர். அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். பெரிய சந்தோஷம். யார் அந்த நபிகள் அப்படிங்கிற தலைப்புல பேசுச்சு. இந்த தலைப்பு போன வருஷம் இங்க பேசுற தலைப்பு. போன வருஷம் நமது மதரசாவில் நடந்த பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கின பாப்பா தான் ரிஹாஸ் மினா.
அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைப்பு. என்ன காரணம்னா, இந்த சப்ஜெக்ட் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த சப்ஜெக்ட்ல முதல்ல பேசுனது நான் தான். எனக்கு அப்போ நான் பேசும்போது 8 வயசு. 8 வயசுல ஷம்சுல் இஸ்லாம் பள்ளிவாசல்ல என் தகப்பனார் இமாமாக இருக்கும்போது எனக்காக வேண்டி எழுதப்பட்ட ஒரு தலைப்பு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த தலைப்பு, அந்த எழுத்துக்கள், அந்த முழுமையான சப்ஜெக்டுமே அவ்வளவு இளமையோட தான் இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 50 வருடங்கள் கழித்து அந்த பேச்சை யார் பேசினாலும் அன்று எழுதியது போல் அவ்வளவு இளமையாக இருக்கும். அவ்வளவு இளமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உச்சத்தில் நிறுத்தி படிக்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல போன வருஷமும் ரொம்ப சிறப்பா பேசிச்சு பாப்பா, இந்த வருஷமும் சிறப்பாக பேசி கிட்டத்தட்ட குரல்ல இன்னைக்கு ஒரே ஐஸ் வாட்டர்ல அவங்க அம்மா மதியான கம்ப்ளைண்ட், குரல் பிரச்சனையினால 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அதுதான் உண்மை. குரல்ல ஏற்பட்ட தடுமாற்றத்தினால 3வது இடத்திற்கு வந்திருக்குது. இல்லாட்டினா முதல் இடத்தை பாவம் பெற்றிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். அங்கே சபையோர்கள் முன்னிலையிலே இந்த பரிசை பெற்றிருக்கின்றார்கள் என்ற போதும் இன்று ஜமாத்தாருக்கு அனைவர்களும் சேர்ந்து, நிர்வாகிகள் அனைவர்களும் சேர்ந்து இந்த பரிசினை மீண்டும் வழங்கி தருவாங்க. எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் 3வது பரிசை பெற்று நமது ஜமாத்திற்கு பெருமை சேர்த்து தந்த ஆர் ரிஹா அஸ்மினா அவர்களுக்கு சால்வை அணிவித்து நிர்வாகம் பெருமைப்படுத்துகின்றது. அப்படியே கேஷ் பிரைஸ் 3000 ரூபாய் வென்றுட்டு வந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். அங்க நடந்த போட்டி அதான் இல்ல, 30 மதரசாக்கள் கலந்து கொண்ட போட்டி. அது கிட்டத்தட்ட 30 மாணவர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு கடுமையான ஒரு போட்டி தான். நான் காலையில போயிருந்தப்போ அங்க மக்கள் பேசுனதையெல்லாம் நான் பார்த்தேன். உண்மையாவே ஒரு கடுமையான போட்டியாக தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அதுல 3வது பரிசை பெற்று நமது ஜமாத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். அப்ப பாரக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பரிசு அப்படி எல்லாரும் எடுத்து கொடுங்க. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்து யாசீனை மனப்பாடம் செய்த CM ஜக்கியா தஸ்பீஹா அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய பொருளாளர் முஸ்தபா சாஹிப் அவர்கள் பரிசினை வழங்குவார். அடுத்து ஏ முகமது ரிஃபத் அவர்கள், யாசீனை மனப்பாடம் பண்ணிய ஏ முகமது ரிஃபத் அவர்களுக்கு ஷாவுலவி ராஜியார் அவர்கள் பரிசினை வழங்கி பெருமைப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து பட்டிமன்றம் பேசி இந்த சபையை ஒரு கலகலப்பாக இறுதி நேரத்தில் ஆக்கிய 6 பிள்ளைகளுமே, ஆண்களை அணியினுடைய தலைவர் உட்பட பெண்களை அணியினுடைய தலைவி உட்பட 6 பேர் அப்படியே வரிசையா வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இப்பரிசினை இன்ஷா அல்லாஹ் பட்டிமன்றத்தினுடைய நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்கிய ஹசரத் அவர்கள் வழங்குவார். அடுத்தபடியாக பாடல் பாடிய 5 பிள்ளைகள், பாடல் பாடி நம்ம எல்லாம் நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷத்தை வழங்கிய 5 பிள்ளைகள். ரோஷன் मोहम्मद रोशन, एम मोहम्मद यूनुस परवेज,
இவ்வாண்டு முழுமையாக கல்வி பயின்ற நமது பிள்ளைகள் அனைவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றது. பரிசினை ரஃபீகாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். ஆரம்பமாக நான் பேர் வாசிக்கிறேன், அவங்க மட்டும் எந்திரிச்சு வாங்க, மற்றவங்க கசகசா எந்திரிக்க வேண்டாம். எஸ் முகமது உசைர் அப்பாஸ், வேகமா வாங்க. ஏ அப்துல் ரஹ்மான், முகமது ஜெயித், ஷாக்கிருல் ஹக், ஜே முகமது அனஸ், முகமது ரோஷன், முகமது சபீ, என்னப்பா சபீன்றது பெபீனா, முகமது பெபீன், ரியாஸ் முஸ்தாக், அசான், உறுப்பினர் மீராபாய் அவர்கள் முகமது அகில் எஃப் முகமது அகில், ஹபீசுல் இஸ்லாம், ஏ அசீல், ஏ அனஸ், ஏ அர்ஷத், ஹாரிஸ் எம் ஹாரிஸ், முகமது யூனுஸ் பர்வேஸ், முகமது இசான், ஆர் ரோஹன் கான், எஸ் அஸ்வா. அடுத்த பரிசுகளை மரியாதைக்குரிய நமது பள்ளியினுடைய முன்னாள் பொருளாளர் இப்ராஹிம் அஜியார் அவர்கள் வழங்குவார். கே முகமது ரிஸ்வான், முகமது இம்ரான், ஆகில், ஆஷிக் ஜி ஆஷிக், ஃபரீத், ஆதில், முகமது சல்மான், முகமது ரிஃபாத், முகமது ஆதிஸ், நபீஸ், நபீல். பாய்ஸ் எல்லாம் வந்துருச்சா? பாய்ஸ் எல்லாரும் வந்துருச்சா? ஓகே, கேர்ள்ஸ் தயாரா இருக்கமா? சிஎம் ஜக்கியா தஸ்பீஹா. இந்த பரிசுகளை மரியாதைக்குரிய நமது முன்னாள் தலைவர் நூர் முகமது சாஹிப் அவர்கள் வழங்குவார்கள். ஜக்கியா தஸ்பீஹா, அன்சல்னா, லிபா ஹாதியா, அமீரா மரியம், ரபீதா மரியம், அனீசா மரியம், அஃப்ரா தஹசீன், ஆஃபியா தஹசீன், எம் அஸ்பா, லமீரா பரிவீன். அடுத்த ஒரு 10 பரிசு நமது மரியாதைக்குரிய மகாராஜா அஜியார் அவர்கள். அஜய் வாங்க, ஹபீப் அஜியார் அவர்கள் வழங்குவார்கள். ரியா பத்தீனா, ரிஹா அஸ்மினா, ஆயிஷா சித்திகா,
எஸ் ஹானியா. பிள்ளைகள் எல்லாம் வந்தாச்சுங்களா? எல்லா குழந்தைகளுக்கும் வந்துருச்சுங்களா? யார்? அனசுவா. நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் இன்றைய தினம் இப்போது ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அனஸ் அவர்களுக்கு அதை எடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்துருச்சுங்க. இல்ல அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இல்ல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் அனைவர்களுக்கும் பரிசளிப்பும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்று முடிந்துவிட்டது இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு கலகலப்பாக பட்டிமன்றத்தை நடத்தி நல்லதொரு தீர்ப்பை வழங்கிய மரியாதைக்குரிய மஸ்ஜித் ஜன்னாவினுடைய தலைமை இமாம் அன்பு சகோதரர் ஜியாவுர் ரஹ்மான் நூரானி ஹசரத் அவர்களுக்கு நன்றி கூறியவனாக, அதை போல இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பிள்ளைகளும் அதை போல பெற்றோர்களும் குறிப்பாக தாய்மார்களும் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த தாய்மார்களுக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி கூறியவனாக, பிள்ளைகளுடைய பரிசளிப்பதற்காக வேண்டி அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றி கூறியவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பிள்ளைகளினுடைய இந்த நிகழ்வு நமது பள்ளியிலே இங்கு நடைபெற்று வருகின்றது. கியாம நாள் வரையிலும் இந்த நிகழ்வு தொடர வேண்டும் என்று உங்களுடைய துஆக்களை நான் எதிர்பார்த்தவனாக நன்றியுரை. எப்பவுமே நம்ம நான்கு விழாவை முடிச்சுட்டு லீவ் விடுறதுதான் வளமை. ஆனா நாளைக்கு எல்லாரும் மரசரக்கு வந்துதான் ஆகணும். இன்னும் ஒரு பரிசு எல்லாத்துக்குமே இருக்கு. என்ன? ஆமா, அது நீங்க எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் மாதிரி நாங்க உங்களுக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ். இன்ஷா அல்லாஹ் நாளை லீவு போடாம எல்லாரும் நாளைக்கு மதரசாவுக்கு இதே போல வந்துருங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு பரிசு காத்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வெளிச்சமானதாக, இல்மிலேயும் ஆபியத்திலேயும் பரக்கத்து நிறைந்ததாக, இந்த பிள்ளைகளை கொண்டு பெற்றோர்கள் என்ன நாட்டங்களை எல்லாம் நாடி இருக்கின்றார்களோ அந்த ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து புரிவானாக என்று துஆ செய்து இவ்விழாவிற்கு நன்றியுரை கூறி விழாவை நிறைவு செய்ய இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து துஆவுடன் இந்த மஜ்லிஸ் நிறைவு. இன்ஷா அல்லாஹ் பெண்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க இன்ஷா அல்லாஹ் சாப்பிட போகலாம். இப்ப இல்லை, இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் குழந்தைகள் சாப்பிட போகலாம். ஸலவாத் ஓதிய உடனே இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகை நடைபெறும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் உணவருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றியுரை நமது பள்ளியினுடைய மரியாதைக்குரிய பொருளாளர் எம் முஸ்தபா சாஹிப் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பள்ளியினுடைய நாற்பெரும் விழாவிலே தலைமை இமாம் மௌலவி ஜியாவுர் ரஹ்மான் நூரானி சிறப்பு பட்டிமன்ற நடுவராக தலைமையேற்று நடத்துகின்றார். அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வாழ்த்துறை நடுவராக இருந்த மௌலவி ஆகிர் முகமது இஃப்திகார் நூரானி தலைமை இமாம் கூவத்துல் இஸ்லாம் ஜமாத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவர் ஆட்சி முகமது அஷ்ரஃப் ஆஜியார் அவர்களுக்கும் ஜனாப் ரஷீத் ஹுசைன் அவர்களுக்கும் மஸ்ஜிதே நூரிலே உள்ள அனைத்து தாரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஆட்சிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழா சிறப்பாக நடைபெற பல வகையில் உதவி செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சிறப்பித்து தந்த இந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் மேலே உணவு போடப்படுகிறது, அங்கே கலந்து கொண்டு சாப்பிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அப்ப பிள்ளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு.
அது போல நான் மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு வந்து பேச முடியாம உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில அப்பனால் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவர் மரியாதைக்குரிய நம்முடைய பொருளாளர் அவர்கள் பரிசளித்து மகிழ்விப்பார்கள். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم وكرم عليه. اللهم أنت السلام ومنك السلام تبارك ربنا يا ذا الجلال والإكرام. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لنا ذنوبنا ولوالدينا ولأساتذتنا ولأقربائنا وللمؤمنين يوم يقوم الحساب. اللهم اجعلنا صبورا واجعلنا شكورا واجعلنا في أعيننا صغيرا وفي أعين الناس كبيرا. اللهم اجعل أولادنا أولاد الصالحين في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرارين يا عزيز يا غفار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.